பிரெயின் உங்களை ஏமாத்துது. நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக டெசிஷன் எடுக்கிறீங்களா? 95% ஆஃப் பீப்புள் இந்த சிம்பிள் கொஸ்டினுக்கு ராங் ஆன்சர் சொல்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, நம்ம பிரெயின் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுது. ஸ்டோரி அப்புறம் பேட்டர்ன்ஸ் மட்டுமே பார்த்து டெசிஷன் கொடுக்குது. ஆனால் ஆக்சுவல் ட்ரூத் செகண்டரியாக தான் வருது. இந்த ஃபேக்டை டேனியல் கான்மன் அவரோட ஃபேமஸ் புக்கான திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோவில் ப்ரூவ் பண்ணுறாரு. ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு எப்படி நம்ம பிரெயின் நம்மளை ஃபூல் பண்ணுது, இதை பிஸ்னஸ் டெசிஷன், மார்க்கெட்டிங், அப்புறம் லைஃப் சாய்ஸஸ்லாம் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு கேரக்டர், அவங்க நேம் லிண்டா, ஏஜ் 31, ஸ்மார்ட், அவுட் ஸ்போக்கன், இன்ட்ரெஸ்டட் ஆன் சோஷியல் ஜஸ்டிஸ். இப்போது 2 ஸ்டேட்மெண்ட், 2 கொஸ்டின். ஆப்ஷன் ஏ, லிண்டா இஸ் அ பேங்க் டெல்லர். ஆப்ஷன் பி, லிண்டா இஸ் அ பேங்க் டெல்லர் ப்ளஸ் ஃபெமினிஸ்ட். நீங்கள் இந்த 2 கொஸ்டினில் எதை சூஸ் பண்ணுவீங்க? பி. அதே மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் பி சூஸ் பண்ணுறாங்க, அதாவது லிண்டா இஸ் அ பேங்க் டெல்லர் ப்ளஸ் ஃபெமினிஸ்ட். ஆனால் அது ராங்கான ஒரு ஆன்சர். ஸோ அந்த ராங்கான ஆன்சருக்கு இப்போ ப்ராபபிலிட்டி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறோம். ப்ராபபிலிட்டியோட சிம்பிள் ரூல், லெஸ் கண்டிஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு more likely. More conditions, the probability is less likely. அதாவது the statement A, bank teller ஒரு பெரிய group, statement B or question B, bank teller plus feminist group சின்னது. மெஜாரிட்டி மிஸ்டேக் எதுக்காக பண்ணுறாங்க? பிரெயின் ஸ்டோரியை மேட்ச் பண்ணியிருக்கு, which is fast and emotional thinking, பட் ப்ராபபிலிட்டியை செக் பண்ணல. ஸோ நம்ம பிரெயினில் 2 மோட்ஸில் ஒர்க் பண்ணுது. சிஸ்டம் 1 ஃபாஸ்ட், இமோஷனல் அண்ட் ஆட்டோமேட்டிக். சிஸ்டம் 2 ஸ்லோ அண்ட் லாஜிக்கல். லிண்டா எக்ஸ்பெரிமெண்ட்டில் சிஸ்டம் 1 ஆக்டிவேட் ஆகியிருக்கு. ஃபாஸ்ட் டெசிஷன், ஸ்டோரி பேஸ்ட் அண்ட் ட்ரூத் இக்னார்ட். இதே மாதிரி தான் ரியல் லைஃப்லேயும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட அவுட்புட் யூஸ் ஆகுது. ஸோ இந்த மிஸ்டேக்கோடைய பேரை அவர் கன்ஜெக்ஷன் ஃபேலசி அப்படின்னு குறிப்பிடுறாரு. அது என்ன? நிறைய டீட்டெயில்ஸ் ஃபீல்ஸ் அக்யூரேட், ஆனால் அதோடைய நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. ஸோ அவர் எக்ஸ்பெரிமெண்ட்டில் சொல்கிறாரு, பிஃபோர் ஏதாவது டெசிஷன் மேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சிம்பிள் ஆப்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு ஹையர் சான்சஸ் இருக்குது. அண்ட் இன்ட்யூட்டிவாக டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணி ரியாக்ட் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ மோர் டீட்டெயில்ஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், பட் அது நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப கம்மி, லெஸ் ப்ராபபிலிட்டி இருக்குது அதில். பிரெயின் ஆல்வேஸ் கிவ்ஸ் ஃபாஸ்ட் ஆன்சர் பட் நாட் ரைட் ஆன்சர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாரு அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டோட முடிவில். ஸோ கரெக்ட் டெசிஷன் எடுக்கணும்னா சிஸ்டம் 2 திங்கிங்கை ஆக்டிவேட் பண்ணணும், அதுதான் ஸ்லோ திங்கிங். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக அவர் சொல்கிறது, எல்லா 2 ஆப்ஷன்ஸ்லேயும் எதில் எக்ஸ்ட்ரா கண்டிஷன்ஸ் இருக்குது, எதில் சிம்பிள் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்புறம் ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் திங்கிங் வச்சு டிசைட் பண்ணணும், ஸோ தட் யூ கேன் டேக் வெரி குட் ஆப்ஷன், so that you can take very good correct decision.